නවවෙනි පදේ පවුල්තුමා පොලිසිය ජනතාවට කියනවා සෙනගට ඔබ වෙනුවෙන් මම නොකඩව යාත්‍රා කරනවා. இடைவிடாமல் என்று அவர் சொல்லும்போது ஏறக்குறைய 10 வருடங்களாக தொடர்ந்து அந்த விசுவாசிகளுக்காக ஜெபித்து வருகிறார். නොකඩව කියලා කියන්නේ තව එක තේරුමක් තමයි නොකඩව කියලා කියන්නේ අඩුම තරමින් ඔහු අවුරුදු 10ක්වත් ඔහු දෙසා යාත්‍රා. இந்த 10 வருடங்களாக என்ன ஜெபித்து வருகிறார் என்பதுதான் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம பார்க்கிறோம். මේ අවුරුදු 10ක් තිස්සේ පවුල්තුමා මොනවා උදෙසාද යාඥා කරේ කියන එක තමයි 9 වෙනි පදයේ සිට 11 වෙනි පදයේ වෙනකන් සඳහන් වෙලා. உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது வீட்ல நீங்க ஃப்ரீ டைம்ல எடுத்து அதை வாசிங்க. ඔබට වෙලාවක් හම් වෙන වෙලාවේ ඔබ නිදහස් වෙලාවක ගෙදර ගිහිල්ලා ඔබ කියවන්න. அதுல அவர் முதல்ல சொல்லுகிற ஒரு காரியம் அதை தான் நீ கவனிக்க போறோம். අද දවසේ අපි බලන්න යන්නේ මේ පළමුවෙන්ම කියන වචනයට අපි අවධානය என்ன சொல்லுகிறார்? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படுங்கள். அதாவது தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். බලන්න මෙතන කියනවා ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත දැනගැනීමෙන් කියලා කියනවා. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඔබ දැනගන්න එක කැමැත්තක් දෙනවා. தேவன் வேற தேவனுடைய சித்தம் வேற என்று கிடையாது பாருங்க. දෙවියන් වහන්සේ වෙනයි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත වෙනයි කියලා නැහැ. தேவனை அறிந்து கொள்ளும் போது அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். දෙවියන් වහන්සේව අපි දැනගන්නකොට දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත දැනගන්න පුළුවන්. அவருடைய சித்தம் என்று சொல்லும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன விரும்புகிறார், என்ன விரும்பல, இந்த உலகத்துல என்ன செய்ய விரும்புகிறார், நம்முடைய சபையில என்ன செய்ய விரும்புகிறார், நம்முடைய குடும்பத்துல என்ன செய்ய விரும்புகிறார், அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவ சித்தம் என்று அழைக்கிறார். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත දැනගැනීම කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මොකද්ද? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත සභාව තුළ කොහොමද? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මා තුළ කොහොමද? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත සභාව තුළ කොහොමද? දෙවියන් වහන්සේ මා තුළ මොනවද කරන්න යන්නේ කියන එක දැනගැනීම තමයි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කියලා කියන්නේ. இங்க தேவனை அறிந்து கொள்ளு என்று சொல்லும்போது அந்த அறிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா have a precise knowledge of God. ඒ කියන්නේ මෙතන දෙවියන් වහන්සේව දැනගැනීම කියන වචනේ තව එක තේරුමක් තමයි. அல்லது இப்படி சொல்லலாம் full and complete knowledge of God என்று சொல்லி. ඒ කියන්නේ දෙවියன் වහන්සේව සම්පූර්ණ ලෙස දැනගැනීම. தேவனை முழுமையாய் பூரணமாய் அறிந்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේව සම්පූර්ණ ලෙස දැනගැනීම. நிறைய பேர் நம்மளை பற்றி சில நேரங்கள்ல தப்பா ஏதாவது பேசுவாங்க. සමහර වෙලාවට අපි ගැනත් සමහර අය වැරදි විදිහට කියන්න පුළුවන්. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். பேசுறாங்களா இல்லையா? මේ ලෝකේ ඒ වගේ ලෝකයක්. நீங்க சிரிச்சாலும் உங்களை தப்பா பேசுவாங்க, நீங்க அழுதாலும் உங்களை தப்பா பேசுவாங்க. ඔබ hina වුණත් ඔබ වැරදි විදිහට කතා කරයි, ඔබ කතා කරත් ඔබ වැරදි විදිහට කතා. நீங்க நல்லா இருந்தாலும் உங்களை தப்பா பேசுவாங்க, அல்லது நீங்க கெட்டு போனாலும் தப்பா பேசுவாங்க. ඔබ හොඳට හිටියත් ඔබ ගැන වැරදිට කතා කරයි, ඔබ නරකට හිටියත් ඔබ ගැන වැරදිට කතා කරයි. உங்களை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ඔබ ගැන මොනවා හරි අය කතා කරගෙන ඉන්නවා. ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? ඇයි එහෙම කතා කරගෙන ඉන්නේ? ஒரு போதகரை குறித்து எங்க ஊர்ல ரொம்ப தப்பா பேசுறாங்க பாருங்க. එක දේශකයෙක් ගැන අපේ රටේ නම් ගොඩක් වැරදි විදිහට ඔහු ගැන කතා කරනවා. வேணும்ட்டு ஒரு வதந்தியை ஒரு ரூமரை பரப்பி விடுறாங்க. ඒක ඇවිල්ලා හැම තැනම පතල කරනවා. என்ன வதந்தி, என்ன ரூமர்னு சொன்னா இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு வெளிநாட்டுல மனைவி பிள்ளைங்களா இருக்கிறாங்க. මෙයා ගැන බොරු චෝදනා කරලා මෙයාට ගොඩක් විවාහයන් සිද්ධ වෙලා තිනවා, පිටරට ඉඳන් මෙයා විවාහ වෙලා ඉන්නවා කියනකොට බොරු ප්‍රචාරය. அதெல்லாம் மறைச்சிட்டு இங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ඒ ඔක්කොම එයා හංගලා මෙහි ඇවිල්ලා තවත් විවාහයක් කරගෙන ඉන්නවා. இதுல ஏதாவது உண்மை இருக்கா? මේකේ මොනවා හරි අත්තක් තියෙනවා. துளி அளவும் உண்மை இல்ல அதுல. මේකේ චුට්ටක්වත් බිඳුවක්වත් සත්‍යතාවයක්. அப்ப ஏன் அப்படி பேசுறாங்க? නමුත් ඇයි එහෙම කතා කරන්නේ? ஏன்னா அவரை பற்றி அவளுக்கு தெரியவில்லை. මොකද ඒ අය එයා ගැන හොඳට දන්නේ නැහැ. அவரை பற்றி தெரியாதனால யாரோ ஏதோ சொன்னதை வச்சு இவங்க அதுக்கு மேல அப்படியே பில்டப் பண்ணி கடைசியில இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. එයා ගැන කවුරු හරි මෙයාට කියපු නිසා එයා සම්පූර්ණ මේ ගැන දන්නේ නැති නිසා මෙයා මොකද්ද කරන්නේ? මොනවා හරි වචන ගොතලා එකතු කරලා මොනවා හරි දෙයක් කියනවා. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது தேவனை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ඒ නිසා තමයි දේව වචනේ කියන්නේ දෙවියන් වහන්සේව හොඳට දැනගන්න. முழுமையாய் அவரை அறிந்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේව සම්පූර්ණව දැනගන්න. அரையும் குறையுமா அவரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. දෙවියන් වහන්සේව භාගයට දැනගන්න එපා. அவரை பூரணமாய் முழுமையாய் புரிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெற முடியும், நல்ல வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். දෙවියන් වහන්සේ ගැන සම්පූර්ණව දැනගන්න. ඒ දැනගැන්ම තුලින් මම වර්ධනය වෙනකොට තමයි සාර්ථක කිතුණු ජීවිතයක් සහ ජයග්‍රාහී කිතුණු ජීවිතයක් මට ජීවත් වෙන්න පුළුවන්. ஆகவேதான் பிலிப்பியர் 3:8ல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். ඒ නිසා තමයි පිලිප්පි පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයේ මේ විදිහට පාවතුමා කියනවා. அவர் சொல்லுகிறார், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ඒ නිසා තමයි පාවුල්තුමා කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේව මම දැන ගැනීම කරනකොටගෙන අනිත් සියල්ල කුණියයි මම සලකමි. எப்படி சொல்றாரு பாருங்க. කොහොමද කියන්නේ? அவர் சொல்றாரு, எனக்கு வேற எதுவுமே ஒரு பொருட்டு அல்ல. එයා කියනවා මට කිසිම දෙයක වැදගත්කමක් இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவா அல்லது இதுவான்னு பார்க்கும்போது எனக்கு அது வேண்டாம், இயேசுவை அறிகிற அறிவு தான் வேணும் அப்படின்றார். මට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන දැන ගැනීමද නැත්නම් අරකද ඒ මොකක්වත් නෙමෙයි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන දැන ගැනීම තමයි මට ඉතාම වැදගත්. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாஞ்சை நீ கிறிஸ்துவுக்குள்ளே இல்ல මේ பாருங்க. වගේ පිපාසයක් සහ ජොලිතකමක් සෑම කිතුනෙක් තුළ තියෙනවා. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில தான் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். අද කොහොමද කියලා බැලුවත් කිතුණුවන්ගේ ජීවිතවල හැමදේම කරලා ඉවරලා අන්තිමට අසාර්ථක වුණාට පස්සේ තමයි දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්නේ. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் எல்லா காரியங்களையும் செய்யறாங்க, என்னென்னோ பண்றாங்க, படிக்கிறாங்க, செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு இந்த நாளிலே நான் ஆராதிக்கிறேன் இயேசுவை குறித்து நான் அறிந்து கொண்டேன், ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா நேற்றுக்கு என்னைக்கும் அது செய்யறதே இல்லை பாருங்க. අපි දකිනවා උදේ පාන්දර නැගිට ගමන් උදේ ඉඳන් රාත්‍රියේ නිදා ගන්න යනකම්ම ඉගෙන ගන්නවා, වැඩ කරනවා, මේ හැමදේම කරනවා. නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන දැන ගැනීම උදෙසා මම මගේ ජීවිතේ ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන දැන ගැනීමට මම මොනවා හරි දෙයක් කරාද? ඊට වඩා මම දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න මගේ ජීවිතේ වැඩි වුණාද? ඒ ගැන කිසිම අවධානයක් නැහැ. விசுவாசி ஒரு பிசினஸ் பண்றாருன்னா போன மாசமும் இந்த மாசமும் செக் பண்றாரு. போன மாசம் இவ்வளவு லாபம், இந்த மாசம் இவ்வளவு லாபம் வந்திருக்கு. අධිදිවන්තයෙක් යම් ව්‍යාපාරයක් කරනවා නම් එයාගේ ව්‍යාපාරය ගැන එයා මොකද කරන්නේ? එයා සමීක්ෂණය පවත්වනවා. මොකද ඊයේ මාසයට වඩා මේ මාසයේ කොච්චර මම වැඩි වුණාද නැත්නම් මම අඩු වුණාද? එයා සමීක්ෂණයක් කරනවා. போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் லாபம் அதிகமாச்சுன்னா என்ன சந்தோஷம் அவருக்கு? එයාට ගිය මාසයට වඩා අධිකව ලාභයක් ලැබුණා නම් මේ මාසේ එයා කොච්චර සතුටු වෙනවද ඒ ගැන? ஆனா அதே விசுவாசி பிசினஸ் பண்றவர் ஏஹே போன மாதத்தை விட இந்த மாதம் நான் இயேசுவை அதிகமாய் அறிந்து கொண்டிருக்கிறேன்னா அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை பாருங்க. නමුත් ඒ කිතුණාම ගිය මාසෙට වඩා මේ මාසේ මම ක්‍රිස්තුස් වහන්සේව ගිය මාසෙට වඩා මේ මාසේ අධිකව නැත්නම් වැඩිපුර මම දැනගෙන ඉන්නවනේ නැත්නම් මම දැනගැනීම අඩු වුණානේ කියලා කිසිම දුකක් ඒ කිතුණාට නැහැ. நிறைய பேருக்கு எப்படின்னா போன வருஷம் என் சபையில கூட்டமே இல்லை, இந்த வருஷம் சபையில கூட்டம் நிரம்பி வழியுன்னு சந்தோஷப்படுவாங்க. සමහර විට සමහර කිතුණා ඉන්නවා ගිය අවුරුද්දේ මගේ සභාවේ කිසිම කෙනෙක් හිටියේ නැහැ. හැබැයි මේ අවුරුද්දේ මගේ සභාවේ සෙනග ඉන්නවා කියලා එයා සතුටු වෙනවා. அது சந்தோஷப்படுறதுலாம் தப்பு இருக்கா? ඒ සතුටු වෙන එක දෙවියන් වහන්සේටද? அதுல ஒரு தவறு இல்லையா? சபை வளர்ந்தா நல்லதுதான். ඒක ප්‍රශ්නයක් නෑ, ඒක වරදක් නෑ. මොකද සභාව වර්ධනය වෙන එක හොඳ දෙයක්. சபை வளரும் போது அந்த போதகருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. මේ සභාව වර්ධනය වෙනකොට ඒ දේශකයන් ඉතාම සතුටුයි. ஆனா அதே நேரத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் சபை வளர்ந்தது போல தேவனை அறிகிற அறிவுல நான் வளர்ந்து இருக்கிறேன்னா අපි දැනගන්න ඕන තව එක දෙයක් තමයි ගිය අවුරුද්දට වඩා මේ අවුරුද්ද සභාව වර්ධනය වුණා. ඒක ඇත්ත. නමුත් මම වර්ධනය වුණාද ඔබ වර්ධනය වුණාද කියලා ඔබ ගැන ඔබ බලන්න. ஏன்னா இந்த அறிவு தான் நம்மை மாற்றுகிறது. මොකද මේ දැනගැනීමෙන් වර්ධනය වීම තමයි අපේ ජීවිත වෙනස් කරන්නේ. இந்த அறிவு தான் நமக்கு பலனை கொடுக்கிறது. මේ දැනගැනීම තමයි අපිට ශක්තිය ලබා දෙන්නේ. தானியேல் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் பலன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று. බලන්න දානියෙල් පොතේ දානියෙල් තුමා කියනවා දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීමෙන් ඔවුන් වර්ධනය වෙච්ච නිසා ඔවුන් ශක්තිමත් වුණා කියලා කියනවා. தேவனை அறியும்போது ஒரு பெரிய பலன் உண்டாகுது பாருங்க. දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්නකොට ලොකු බලයක්. அந்த பலன் என்ன செய்கிறது? අපේ ජනතාව මොනවද? அதற்கு ஏற்றபடி செய்ய வைக்கிறது. ඒ ශක්තිය මොනවද අපිට කරන්නේ? அப்போ தேவனை அறிகிற அறிவு வரும்போது பலன் வருகிறது. பலன் வந்த உடனே நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්නකොට ශක්තිය ලැබෙනවා. ඒ ශක්තිය තුලින් මොකක්ද වෙන්නේ? අපේ ජීවිතය තුල අපිට බොහෝ දේවල් කරන්න බලය ලැබෙනවා. ஆங்கிலத்துல அந்த வசனம் எப்படி வருதுன்னு சொன்னா, ඉංග්‍රීසියෙන් මේ වචනේ කොහොමද? தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலன் கொண்டு அவனை எதிர்த்து நிற்பார்கள் என்று வருகிறது. ඒ කියන්නේ ඉංග්‍රීසි පරිවර්තනයේ එන්නේ දෙවියන් වහන්සේව ඔවුන් දැනගැන්ම තුලින් ඔවුන් සෑම විරුද්ධතාවයකටම විරුද්ධව සිටිනවා කියලා. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க எதிர்த்து நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி? ඇයි විරුද්ධව සිටිනවා කියලා වචනේ පාවිච්චි? ஏன் சொன்னா தானியேல் அதை உரைக்கும் போது தீர்க்கதரிசனமான ஒரு காரியத்தை உரைக்கிறான். මොකද දානියෙල් මේ වචනේ කියනකොට දානියෙල් අනාගත වාක්‍යයක් හැටියට තමයි මේක ප්‍රකාශ. இன்றைக்கு அதை மொழிபெயர்க்கிறவர்கள் அது எதை குறித்து பேசுகிறது என்பதை அறிந்து அதை சரியான விதத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். අද පරිවර්තනය කරන අය මේක මොකක් ගැනද මේක පරිවර්තනය කරලා තියෙන්නේ කියලා ඒක තේරුම් අරගෙන හරියට පරිවර්තනය அப்ப කරලා தானியேல் எதை பற்றி பேசுகிறான்? එහෙනම් දානියෙල් මොනවා ගැනද කතා කරන්නේ? தானியேல் ஒரு 200-300 வருடங்கள் கழித்து அவனுடைய நாட்டில நடக்க போகிற ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறான். දානියෙල් අවුරුදු 200කට පස්සේ සිදුවෙනා වූ ඔහුගේ රටේ සිදුවෙනා වූ කාරණාවක් ගැන තමයි කතා
කතාවක්. என்ன சொல்றான், ஒரு பெரிய ராஜா வருவான், தேவனுடைய ஆலயத்தை அவன் அருவருப்பான காரியங்களாலே நிரப்புவான். ඒ කියන්නේ දානියෙල් කියනවා මේ වනාගටියක් කියනවා දෙවියන් වහන්සේගේ මාලිගාව එක රජ කෙනෙක් එනවා ඇවිල්ලා එයා පිළිකුල් දේවල් වලින් ඒ සභාව නැත්නම් දේව මාලිගාව පුරවනවා. அந்த ராஜாவை யாரால எதிர்த்து நிக்க முடியாது. කාටවත් ඒ රජතුමාට විරුද්ධව නැගී ஏன்னா ஒரு ராஜா அவனை எதிர்த்துனா கொண்டு போட்டுடுவான். මොකද එයා රජ කෙනෙක් රජතුමාට විරුද්ධ වුණොත් එයා මොකද කරන්නේ? ஆக யாரும் என்ன செய்ய முடியும், என்ன செய்யறதுன்னு தெரியாம தகச்சு நிக்கிறாங்க பாருங்க. කාටවත් මොකුත් කරන්න බැරුව ඒ අය හැමෝම පැකිලිලා ඉන්නවා, බය වෙලා ඉන්නවා මොකද්ද කරන්න කියලා. அந்த சமயத்துல தான் ஜூடஸ் மேக்கபீஸ் என்ற ஒரு மனுஷனும் அவனுடைய பிள்ளைகளும் எழும்பினார்கள். ඒ වෙලාවේ තමයි එක්තරා මිනිස්සෙක් පාස්ටර් කිව්වා වුණ නම ඇති එක්තරා මිනිස්සෙක් නැගිට්ටා. அவருடைய பிள்ளைகள் எழுப்பி அவர்கள் ஒரு புரட்சி படையை அமைத்து அந்த ராஜா தேவனுடைய ஆலயத்தை எந்த அளவுக்கு அருவருப்பாக்கினானோ அந்த அருவருப்புகளை அகற்றி அந்த ராஜாவையும் விரட்டி அடித்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ඒ ඉතිහාස කතාවල කියනවා ඒ රජතුමා කොච්චර පිළිකුල් දේවල් වලින් දේවමාලිගාව පිළිවද ඒ වගේම එයාලට විරුද්ධව නැගිටින්න පුළුවන් කණ්ඩායමක් ඒ අයගේ දරුවන් නැගිටලා ඒ රජතුමාට විරුද්ධව සිට ඒ ඔක්කොම විනාශ அவர் කළා. செய்த பல அருவருப்புகளை ஒண்ணு தேவாலயத்தின் பலிபீடத்தின் மேல பன்றியை கொண்டு போய் பலியிட்டான். ඒ කට්ටිය කරපු පිළිකුල් සහගත දේ නම් පළවෙනිම දේ තමයි ඒ අය දේවමාලිගාවේ පූජාසනේ ගිහිල්ලා ඒ අය මොකද කරේ? ඌරන්ව පූජා කරා. அது யூதர்களுக்கு அருவருப்பானது என்று தெரிந்தும் அவன் செஞ்சா பாருங்க. ඒ කියන්නේ ඌරන්ව පූජා කරන එක දෙවියන් වහන්සේට ඒ වගේම යුදෙව්වන්ට අපවිත්‍ර දෙයක් කියලා දැනගෙනම ඒ අය ගිහිල්ලා යුදෙව්වන් ඉදිරියේ පූජා அப்பதான் தானியேலுடைய தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறிற்று. ඒ වෙලාවේ තමයි දානියෙල්ගේ අනාවැකිය. தானியேல் என்ன சொல்றான், தேவனை அறிந்தவர்கள் பலன் கொள்ளுவார்கள். බලන්න එතන දානියෙල් තුමා කියනවා දෙවියන් වහන්සේව දැනගන්න. ஆக இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பலன் வந்தது. ඒ සෙනඟ තුල බලයක් ඇති වුණා. என்ன பலன்? මොකද්ද බලය? இது நம்முடைய தேவனுடைய ஆலயம். මේක අපේ දෙවියන් වහන්සේගේ මාලිගාව. இது நாம ஆராதிக்கிற ஒரு இடம். මේක අපි නමස්කාර කරන තැන. இது கர்த்தருக்கென்று பலியிடுகிற இடம். මේක දෙවියන් වහන්සේට පූජාවන් පවතින. இதுல கொண்டு வந்து அருவருப்பான அந்த பன்றியை பலியிடுகிறானே. මේ දෙවියන් වහන්සේට පූජා කරන තැන ඌරෙක්ව ගෙනල්ලා පූජා කරනවා. இனிமேல நாம சும்மா இருக்க கூடாது. මේ වෙලාවේ අපි නිකන් ඉන්නවා. ஆகவே எல்லாரும் புரட்சி படையை போல எழும்பினார்கள். මේ වෙලාවේ අපි ඔවුන්ට විරුද්ධව නැගිටින්න ඕනේ. அந்த ராஜாவையும் விரட்டி அடிச்சாங்க, தேவாலயத்தையும் சுத்திகரித்து மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணினார்கள். ඒ දේව මාලිගාව නැවත කැප කරන රජතුමාව පන්නලා දැම්මා. ඒ දේව මාලිගාව පවිත්‍ර කරලා දෙවියන් වහන්සේට නැවත කැප කරා. யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் போது அங்க யோவான் சொல்லுகிறார், தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, இயேசு அங்க போய் இருந்தார் என்று. බලන්න යෝහන් පොතේ අපි කියවනකොට අපි දකිනවා දේව මාලිගාව උන්වහන්සේ කැප කරන වෙලාවේ යේසුස් වහන්සේ ස්ථානට ගියා. அது என்ன தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை? මොකද්ද දේව මාලිගාව කැප කිරීමේ அந்த ராஜாவை விரட்டி அடிச்சு அந்த ஆலயத்தை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணாங்க இல்லையா? அந்த பண்டிகையை அத்தனை வருடங்களாக ஆசரித்து வருகிறார்கள். ஆண்டவராக இயேசு வாழ்ந்த காலத்திலும் அந்த பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள். මේ අය කොහොමද ඒක උත්සවයක් හැටියට පැවැත්වුවේ කියලා අපි බැලුවොත් එහෙම එදා මුල්ම දවසේ ඒ රජතුමාව පන්නලා ඒ දේව මාලිගාව කැප කරානේ. ඒ දේව මාලිගාව කැප කරපු දවසේ ඉඳන්ම ඒ අය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පැමිණීම දක්වාම ඒ කාලය තුල මේ අය ඒක මේ උත්සවයක් හැටියට எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான்? ඇයි මම මේ දේවල් කියාගෙන ඉන්නේ? ஒரே ஒரு காரியம், එකම එක දෙයක්. தேவனை அறிந்து கொள்ளும் போது ஒரு பலன் உண்டாகிறது. මොකද දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්නකොට බලයක් ලැබෙනවා. அத்தனை பேர் இந்த பலன் எனக்கு வேணும். මේ දෙනෙකුට මේ බලය ඕනේද? பல நேரங்களில் வாழ்க்கையில பல காரியங்களை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். සමහර වෙලාවට අපේ ජීවිතය තුළ බොහෝ දේවල් කරගන්න බැරිව අපි සමහර වෙලාවට පැකිලලා ඉන්නවා. சில தவறான காரியங்களை நம்மால செய்யறதை தவிர்க்க முடியல பாருங்க, சிக்கி தவிக்கிறோம். සමහර දේවල් සමහර වැරදි පුරුදු අපිට එතනින් ගැලවෙන්න විදියක් නැහැ. සමහරට අපි ඒකෙන් පැටලිලා சில ඉන්නවා. பேரை வாழ்க்கையில இருந்து விரட்ட முடியாம தவிக்கிறோம், பலன் இல்ல நமக்கு. සමහර දේවල් තමන්ගේ ජීවිතයෙන් එලවන්න විදියක් නැහැ. මොකද අපිට එලවන්න තරම් ශක්තියක් බලයක් අපි තුල නැහැ. வாழ்க்கையில சரியான காரியங்களை செய்வதற்கு பலன் வேணும், அந்த பலன் நமக்கு இல்ல பாருங்க. ජීවිතය තුළ හරියාකාර දේවල් කිරීමට අපිට බලය ඕනේ. ඒ බලය අපි තුල නැහැ. அப்ப வாழ்நாள் முழுவதும் இப்படி பலவீனத்திலே வாழ்வதா? එහෙනම් අපේ ජීවිත කාලය පුරාවටම අපි මෙහෙම දුර්වලව ජීවත් වෙනවා. அதுக்குதான் வேதம் சொல்லுகிறது, தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது பலசாலிகளாய் நீங்கள் மாறுகிறீர்கள். නැහැ. දෙවියන් වහන්සේව දැනගැනීම තුළින් ඔබට පුළුවන් බලවන්ත මිනිසෙක් හැටියට என்ன என்ன அர்த்தம்? எதெல்லாம் இதுவரைக்கும் செய்ய முடியலையோ அதெல்லாம் இனிமேல் நீங்கள் செய்வீர்கள். මොකද්ද මෙච්චර කාලයක් ඔබට කරන්න බැරි වුණේ? කරන්න බැරි වෙච්ච දේවල් ඔබ අද ඉඳන් කරන්න எத்தனை පටන් பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ඊදෙනෙක් ඒක විශ්වාස කරනවා. ஆமென். ආමෙන්. பிள்ளைகளை வளர்க்க முடியலையா? ළමයින්ව හදන්න බැරි. வருமானம் சரியில்லையா? ආර්ථිකයේ අපහසුද? குடும்பம் சரியில்லையா? අවුල හරි නැද්ද?
கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள் எல்லாமே மாறிடும். ස්වාමීන් වහන්සේව දැනගන්න සියල්ල වෙනස් වෙනවා. கேட்கலாம், கர்த்தரை அறிந்து கொண்டா இதெல்லாம் மாறிடுமா? ස්වාමීන් වහන්සේව දැනගත්තොත් සියල්ල වෙනස් වෙනවද? எப்படி மாறுச்சுன்னு சில பேரை பற்றி படிக்க போறோம். මම කියවන්න යනවා කොහොමද වෙනස් වුනේ කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ. ராகாப் என்கிற ஒரு வேசியை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? ඔබ දන්නවා රාහත් කියලා වෛශ්‍යාවක් හිටියා. அவள் ஒரு வேசி, கானான் தேசத்துல வாழ்ந்தவள். ඇය කානාන් දේශයේ ජීවත් වුණා වූ වෛශ්‍යාවක්. அவளை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு கவனிப்போமா? ඇය ගැන දෙවියන් වහන්සේගේ වචනේ මොනවද කියන්නේ? அவள் யாவே தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தாள். ඇය දෙවියන් වහන්සේ යහෝවා දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න පටන් ஆகவேதான் யோசுவா அனுப்பின அந்த 2 வேவுக்காரர் அங்க போனப்போ அவர்களை ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. අපි දන්නවා ඔත්තුකාරයන් යවන වෙලාවේ යෝෂුවා සහ කාලෙබ් යන වෙලාවේ ඒ අයව පිළිගත්තා මේ රාහබ් ඒකට හේතුව දෙවියන් වහන්සේව පිළිගත්ත නිසා. யாவே தேவனை நம்பலன்னா அந்த 2 வேவுக்காரரையும் ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டான். මොකද රාහබ් දෙවියන් වහන්සේව පිළිගත්තේ නැත්නම් දෙවියන් වහන්සේ විසින් එව්වා වූ ඒ ඔත්තුකාරයන්ව පිළිගන්නේ නැහැ. ஆகவே அவளே சொல்றா, ஏன் அந்த 2 வேவுக்காரரை அவர் ஏற்றுக்கொண்டாள் என்று காரணத்தை அவ சொல்றா பாருங்க. මොකද ඒ රාහබ් ඒ ඔත්තුකාරයන් දෙන්නව පිළිගත්තේ ඇයි කියලා ඒකට හේතුවක් දක්වනවා. யோசுவா 2ஆம் அதிகாரம் යෝෂුවා පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 10-11 நம்ம வாசிக்கலாம். அதை 10-11 අපි කියමු. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். බලන්න මක්නිසාද නුඹලා මිස්රයෙන් පිටතට එන කල ස්වාමීන් වහන්සේ නුඹලා ඉදිරියේ රතු මුහුදේ වතුර සිඳවු හැටිද නුඹලා විසින් සිඳ දමන ලද යෝර්දානයේ එතර සිටිය අමෝරිවරුන්ගේ රජවරුන් දෙදෙනා සීහෝන්ටත් ඔබ්ටත් නුඹලා කලේද ඇසිමුවන්. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. බලන්න අපිට ආරංචි වෙනකොට අපේ සිත් දිය වෙලා ගියා කියලා කියනවා. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ඔබේ දෙවියන් වහන්සේ තමයි ඉහළ ස්වර්ගයේද පාත පොළොවේද දෙවියන් වහන්සේ කියලා කියනවා. 2 சம்பவங்களை இங்க சொல்றா பாருங்க. මෙතන කාරණාවන් දෙකක් කියනවා. ஒன்னு வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. එකක් ඇවිල්ලා අවුරුදු 40කට කලින් වෙච්ච அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? අවුරුදු 40කට කලින් தேவன் சிவந்த சமுத்திரத்தில் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். දෙවියන් වහන්සේ මිස්රේ එනකොට ඒ රතු මුහුද දෙබෑ කරන්න සලස්වා. இன்னொன்று சமீப காலத்தில் நடந்தது. තව එක දෙයක් තමයි அது என்ன? அந்த 2 ராஜாக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். මොකද උනේ රජ